நீங்க 18 முதல் 45 வயதுக்குள் உள்ள ஆணாக இருந்தா நீரிழிவு நோய் என்பது முதியவர்களுக்கு மட்டும் வரும் பிரச்சனை என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனா இதுதான் கவலை. பல ஆண்கள் நன்றாக உடல் நலத்துடன் தெரிந்தாலும் அவர்களின் சர்க்கரை அளவு அதிகமாக உள்ளது. அவர்கள் கவனிக்காததால் அல்ல, நம் மனதில் நோயாளியாக இருப்பது பலவீனமாக தோன்றுகிறது. பல ஆண்கள் உடல் எச்சரித்தாலும் தொடர்ந்து முயற்சிக்கவே பழகி இருக்கிறார்கள். நான் டாக்டர் சுதீர். இதுதான் நான் அடிக்கடி பார்க்கிற மாதிரி. 32 வயதுடைய ஒருவர் காலை உணவை தவிர்த்து காஃபி குடித்து இரவு நேரத்துல சாப்பிட்டு தினமும் சுமார் 10 மணி நேரம் அமர்ந்தபடியே இருக்கிறார். 28 வயதுடைய ஒருவர் வாரத்துல 4 நாட்கள் உடற்பயிற்சி செய்கிறார். ஆனா டெலிவரி உணவு மற்றும் வார இறுதி மதுபானத்துல முழுகி இருக்கிறார். 40 வயதுடைய ஒருவர் சிறிய வயிறு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனா எடை அளவீட்டு பெட்டி அதே எடையையே காட்டுகிறது. அவர்கள் சொல்வது, நான் இனிப்புகள் சாப்பிட மாட்டேன், எனக்கு அதிக எடை இல்லை, நான் வழக்கமா நடக்கிறேன். மருத்துவம் கட்டாயப்படுத்தும் வரை பரிசோதனையை தள்ளி போடுகிறார்கள். உண்மையான காரணம் எளிது. பரிசோதனை என்பது மூட முடியாத கதவை திறப்பது போல தோன்றும். அதனால் நீங்க தள்ளி போடுகிறீர்கள், ஆனால் நீரிழிவு மெதுவாக வளர்கிறது. இதோ நான் பகிர விரும்பும் ஒரு யோசனை. இந்திய ஆண்களில் நீரிழிவு அபாயம் பெரும்பாலும் உங்கள் இடுப்பை சுற்றியும் உடலுக்குள் நடக்கும் மாற்றங்களையும் பற்றியது. வெறும் உடல் எடையை மட்டுமல்ல. இந்திய ஆண்கள்ல கொழுப்பு முழு எடையா தெரியாது. அது அமைதியாக உங்கள் வயிற்றை மற்றும் உடலுக்குள் உள்ள உறுப்புகளை சுற்றி சேர்கிறது. நீங்கள் வெளியிருந்து பார்க்கவோ நழுவவோ முடியாத அந்த கொழுப்பு. இதை ஒரு குடும்ப பயணத்திற்கு 2 சாமான் பெட்டிகளை தயாரிப்பது போல நினைத்து பாருங்க. 2க்கும் எடை ஒரே மாதிரி தான். பெட்டியில எல்லாமும் ஒழுங்காக அடுக்கப்பட்டுள்ளது. உடைகள் பிரித்து போட்டிருக்கோ, காலணிகள் தனிப்பைகள்ல இருக்கின்றன. அதை எளிதா மூடலாம். ஜிப்பில் எந்த அழுத்தமும் இருக்காது. ஆனா 2வது பெட்டியில எல்லாமும் நடுவுல அடக்கி வைக்கப்பட்டு குழப்பமா இருக்கிறது. அது பக்கங்களை மழுவாக அழுத்தி ஜிப்புதல் கஷ்டப்பட்டு பெட்டி புடைத்து நிற்கிறது. உங்கள் உடலும் அதே மாதிரி தான் செயல்படுகிறது. நீங்க இளமையா இருக்கும்போது உங்க உடல் கொழுப்பை ஒழுங்காக தோலுக்கடியில், இடுப்பிலும் தொடைகளிலும் சேமிக்கிறது. அந்த ஒழுங்கான பெட்டியை போல அதை நீங்க பார்க்கலாம், நழுவி பார்க்கவும் முடியும். அந்த கொழுப்பு ஒப்பிடும்போது பாதுகாப்பானது. ஆனா வயது, மன அழுத்தம் மற்றும் நவீன வாழ்க்கை முறைகள், உதாரணமா 10 மணி நேர டெஸ்க் வேலை, இரவு நேர உணவு, மோசமான தூக்கம் ஆகியவாள் உங்கள் உடல் கொழுப்பை வேறு விதமா சேமிக்க ஆரம்பிக்கிறது. அந்த கொழுப்பை உங்கள் கருப்பை, பான்கிரியாஸ் மற்றும் குடல்களை சுற்றி ஆழமா அடுக்குகிறது. 2வது பெட்டியை போல எல்லாமும் நடுவில் அழுத்தப்பட்டு உங்கள் உட்புற முக்கிய உறுப்புகள் மீது அழுத்தம் ஏற்படுகிறது. இந்த ஆழமான வயிறு கொழுப்பு, இது விசரல் கொழுப்பு என்றும் அழைக்கப்படுகிறது. இதை வெளியில் இருந்து பார்க்க முடியாது, நழுவி பார்க்கவும் முடியாது. ஆனாலும் அது எப்போதும் இருக்கிறது. இது இன்சுலினை படுக்கும் ரசாயனங்களை வெளியிடுகிறது. உங்கள் பான்கிரியாஸ் அதிகமாக வேலை செய்யும்படி கட்டாயப்படுத்துகிறது, அது சோர்வடையும் வரை. அதே நேரத்துல இந்த நவீன அமர்ந்திருக்கும் வாழ்க்கை முறை, குறைவான நடப்பு, அதிகமான அமர்வு, குறைந்த தூக்கம் ஆகியவை உங்கள் தசைகளை இழக்கச் செய்கின்றன. நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். உணவு எடுத்த பிறகு உங்கள் உடல் சர்க்கரையை பயன்படுத்தும் முக்கியமான இடங்கள்ல தசைகள் ஒன்றாகும். வயிறு கொழுப்பு அதிகரிக்க தசை அளவு குறையும் போது சர்க்கரை கட்டுப்பாடு பாதிக்கப்படுகிறது. நீங்கள் உடல்நலமற்றவராக தெரியவில்லை என்றாலும் கூட அங்கேதான் எடை அளவு கருவி உங்களை தவறாக வழி நடத்துகிறது. உங்கள் இடுப்பு அளவு உங்கள் எடையை விட முக்கியமானது. நீங்கள் இதை அனுபவித்திருந்தால் இது அவமானம் பற்றி அல்ல. இது ஒரு அமைதியான பிரச்சனையை ஆரம்பத்திலேயே பிடித்து அதை எளிதாக கையாள முடியும் போது கவனிப்பது பற்றி தான். இந்தியாவில் நீண்ட நேர மேக்ஸ் வேலை, இரவு நேர உணவு, தூக்க குறைவு, அதிக மன அழுத்தம், எளிதில் கிடைக்கும் மிக அதிகமாக செயலாக்கப்பட்ட உணவு ஆகிய காரணங்களால் இளம் வயதில் நீரிழிவு நோய் அதிகம் காணப்படுகிறது. ஆரம்பத்தில் கண்டறிதல் என்பது ஒரு மோசமான செய்தி அல்ல, அது உங்கள் நன்மை. அதனால் நீங்கள் எப்போது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை காண்போம். உங்கள் இருப்பளவு அதிகரித்தா, உணவு எடுத்த பிறகு தூக்கம் வருகிறதா, அல்லது நீங்கள் வழக்கத்திற்கு மேல் சோர்வாக இருக்கிறீர்களா, இரவில் அதிகமாக சிறுநீர் கழிக்கிறீர்களா, இல்லையெனில் வெட்டுகள் மெதுவாக குணமாகிறதா என்றால் நீங்கள் மருத்துவரை அணுக வேண்டும். டாக்டோல உங்கள் பயணத்தை தொடங்கி ஒரு நிபுணர் நீரிழிவு மருத்துவரை அணுகுங்க. மருத்துவ ஆலோசனையில என்ன நடக்கிறது என்பதை இங்கே பார்ப்போம். முதல்ல மருத்துவர் உங்கள் குடும்ப வரலாறு பற்றி கேட்பார். உங்கள் பெற்றோருக்கு நீரிழிவு இருந்தா உங்கள் அபாயம் 40% 70% அதிகரிக்கும். மருத்துவர் உங்கள் தூக்க பழக்கங்களை பற்றியும் கேட்பார். 6 மணி நேரத்திற்கு குறைவாக தூங்கினால் இன்சுலின் எதிர்ப்பு அபாயம் இரட்டிப்பாகும். மேலும் மருத்துவர் உங்கள் உணவு பழக்கங்கள், மதுபான மருந்துதல் மற்றும் புகைப்பிடித்தல் பற்றியும் விசாரிக்கலாம். இதற்குடன் மருத்துவர் உங்கள் இடுப்பளவையும் அளப்பார். இடுப்பளவு 90 சென்டிமீட்டருக்கு மேல் இருந்தா உங்கள் எடையை பொருட்படுத்தாம நீரிழிவு அபாயம் 3 முதல் 4 மடங்கு அதிகமா இருக்கும். மருத்துவர் உங்கள் இரத்த அழுத்தத்தையும்
இன்சுலின் எதிர்ப்பு அறிகுறிகளையும் பரிசோதிப்பார். பின்னர் மருத்துவர் சில இரத்த பரிசோதனைகளை பரிந்துரைக்கலாம். முக்கியமான பரிசோதனை HbA1c ஆகும். இது கடந்த 3 மாதங்கள்ல உங்கள் சராசரி சர்க்கரை அளவை காட்டும். உங்கள் நோன்பு சர்க்கரை அளவு ஒரு நாள் நிலையை மட்டும் காட்டும். ஆனா HbA1c பரிசோதனை பெரிய படத்தை காட்டும். அவர்கள் நோன்பு மற்றும் உணவுக்கு பிறகு சர்க்கரை அளவுகளை ஒன்றாக பரிசோதிக்க பரிசீலிப்பார்கள். ஏனெனில் பல இந்திய ஆண்களுக்கு நோன்பு சர்க்கரை சாதாரணமா இருந்தாலும் உணவுக்கு பிறகு சர்க்கரை அதிகமாக இருக்கும். அதுவே ஆரம்ப நிலை நீரிழிவு மறைந்திருக்கும் இடம். உங்கள் மருத்துவர் கொழுப்பு மற்றும் ட்ரைகிளிசரைடு அளவுகளையும் பரிசோதிக்கலாம். உயர் சர்க்கரை மற்றும் உயர் கொழுப்பு இரண்டும் சேரும்போது இதய நோய் அபாயம் இரட்டிப்பாகும். எனவே HbA1c முடிவுகள் என்ன சொல்கின்றன? இது 5.7 விழுக்காடுக்கும் குறைவாக இருந்தால் நீங்கள் இயல்பாக உள்ளீர்கள். ஆனால் அபாய காரணிகள் இருந்தால் 1 முதல் 2 வரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை மறுபரிசோதனை செய்யவும். உங்கள் HbA1c 5.7% மற்றும் 6.4% இடையே இருந்தால் அதனை முன்னிலை நீரிழிவு என்று அழைப்பார்கள். இது உங்களுக்கான எச்சரிக்கை காலம். இங்க நீரிழிவு இன்னும் திரும்பக்கூடியது என்பதை நினைவில் வையுங்கள். இப்போது இதை எப்படி திருப்பிவிட முடியும் என்று நீங்க ஆச்சரியப்படலாம். உங்கள் உடல் எடையின் 5 முதல் 7% இழப்பது வாரத்துக்கு சுமார் 150 நிமிடங்கள் நடைபயிற்சி போன்ற வழக்கமான உடற்பயிற்சிகள், தினமும் 6 முதல் 8 மணி நேரம் நல்ல தூக்க பழக்கம் மற்றும் இரவு நேர உணவை முழுமையாக தவிர்ப்பது ஆகியவை முக்கியமானவை. மற்றும் நல்ல செய்தி என்னவென்றால், முன்னிலை நீரிழிவு உள்ளவர்களில் 40 முதல் 70% பேர் இந்த வாழ்க்கை முறையை மாற்றுவதன் மூலம் நீரிழிவை தடுக்க முடியும். உங்கள் HbA1c 6.5%க்கும் அதிகமாக இருந்தால் அதாவது உங்களுக்கு நீரிழிவு உள்ளது என்பதை குறிக்கிறது. ஆனால் நினைவில் வையுங்கள், இது மரண தண்டனை அல்ல. இது நீண்டகால நிலைமையோடு கூடிய ஒன்று மட்டுமே. அதை நீங்கள் சரியான முறையில் கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். மருத்துவர் மருந்துகளும் சில வாழ்க்கை முறை மாற்றங்களும் பரிந்துரைப்பார். இங்க முக்கியமான இலக்கு நீரிழிவுடன் தொடர்புடைய சிக்கல்களை தடுக்க HbA1c அளவை 7%ற்குள் வைத்திருக்க வேண்டும் என்பதே. கட்டுப்பாடு ஏன் முக்கியம்? தட்டுப்பாடின்றி இருக்கும் நீரிழிவு உங்கள் கண்கள், சிறுநீரகம், நரம்புகள் மற்றும் இதயத்தில் உள்ள சிறிய இரத்த குழாய்களை சேதப்படுத்தும். இது பார்வை இழப்பு, உணர்வு குறைவு, பாலியல் சிக்கல்கள், இதய கோளாறுகள் வரை ஏற்படுத்தும். நீரிழிவை நன்றாக கட்டுப்படுத்தினால் வாழ்க்கை சாதாரணமாக இருக்கும். கேள்வி எனக்கு நீரிழிவு இருக்கிறதா என்பதல்ல, மாறாக நான் என் நீரிழிவை நன்றாக கட்டுப்படுத்துகிறேனா என்பதுதான். இந்த மாதிரிகளில் ஏதேனும் உங்களுக்கு தெரிந்தால் பிராக்டோனாவில் ஒரு நீரிழிவு நிபுணரை அணுகி பரிசோதனை செய்து தெளிவான திட்டம் பெறுங்கள். இந்த சேனல்ல முக்கியமான ஆரோக்கிய தலைப்புகள்ல நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆலோசனைகளை தொடர்ந்து பகிர்ந்து வருகிறோம். அதனால தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க மற்றும் பெல் ஐகானை அழுத்தவும்.